ஹாய், ஹலோ எவ்ரிபடி. வெல்கம் டூ தோழமை பழகுவோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரியோட வந்திருக்கேன். ஒரு பெரிய பணக்காரரு தன்னோட எஸ்டேட் பங்களாவுக்கு தான் வேலையெல்லாம் முடிச்சு தன் கார்ல உள்ள போறாரு. உள்ள போகும்போதே என்ட்ரன்ஸ்ல ஒரு வயசானவரு ஒரு மூலையில ஒரு மெல்லிசான ஒரு துணிய போத்திக்கிட்டு அந்த குளுர்ல படுத்திருக்காரு. இவர் அந்த பக்கமா கார நிறுத்திட்டு இறங்கி போய், "ஐயா பெரியவரே, நீங்க யாரு? இங்க ஏன் குளுர்ல படுத்திருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் ஒரு வழிப்போக்கன். கொஞ்ச நேரம் இங்க வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு நான் போயிடுவேன்ப்பா" அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பணக்காரருக்கு, "சரி அப்ப இங்கேயே இருங்க. நான் உள்ள போய் உங்களுக்கு ஒரு பெட்ஷீட் கொண்டு வந்து குடுக்குறேன். அது உங்களுக்கு கொஞ்சம் எதமா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. உள்ள போனவரு தன்னோட நாய்க்குட்டியோடையும், தன் குழந்தைகளோடையும், தான் மனைவி கிட்டயும் பேசிட்டு, நைட் டின்னர சாப்பிட்டுட்டு நைட்டு போய் படுத்துடுறாரு. காலையில எழுந்த உடனே, "ஐய்யய்யோ! நேத்து நான் நைட்டு ஒருத்தர்கிட்ட பெட்ஷீட் குடுக்குறேன்னு சொன்னேனே!" அப்படின்னு சொல்லி, அப்ப நெனப்பு வந்து அவரு இறங்கி ஓடி வெளியில வராரு. வெளியில வந்து பார்த்தா, அந்த பெரியவர் இறந்து போயிட்டாருங்க. இதுல இருந்து நம்ம 2 மோரல் எடுத்துக்கணுங்க. 1, உங்களால ஒரு விஷயம் பண்ண முடியலன்னா, அதுக்கான ப்ராமிசஸ குடுக்காதீங்க. இன்னொன்னு, யாரையுமே பிளைண்டா நம்பாதீங்க. அந்த பெரியவர் தான்கிட்ட இருந்த அந்த மெல்லிசான துணிய வச்சு கூட நைட் ஃபுல்லா அவரு சர்வை பண்ணியிருக்க முடியும். ஆனா, தனக்கு ஒருத்தர் குடுத்த வாக்க நம்பி, தான் மேல இருந்த நம்பிக்கைய அவரு இழந்ததுனால தான் அவருக்கு இந்த பரிதாப நிலை. இந்த பணக்காரரும் அவருக்கு எவ்வளோதான் நல்ல எண்ணங்கள் இருந்திருந்தாலும், தான் குடுத்த வாக்க அவர் மறந்ததுனால தான் இப்படி ஒரு விபரீதம் நடந்தது. ஸோ நெவர் எவர் ப்ராமிஸ் எனிஒன் விச் யூ கேனாட் டூ. உங்களால முடியாத ஒரு விஷயத்துக்கு நீங்க ஒருத்தவங்களுக்கு வாக்கு குடுக்காதீங்க. அதே மாரி யாரையுமே இந்த உலகத்துல கண்ண மூடிட்டு நம்பாதீங்க. ஹேவ் அ கிரேட் டே. தோழமை பழகுவோம்.